மனம் திரும்பி நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்நானம் என்பது ஒரு சபையின் ஒழுங்கல்ல. ஞானஸ்நானம் என்பது சபையின் சடங்காச்சாரம் அல்ல. இது கிறிஸ்துவின் அஸ்திபாரம், இது கிறிஸ்துவின் நீதி. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் வந்து யோவான்ட்ட வந்து சொல்ற வார்த்தை, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காத சபையே, தேவன் கிறிஸ்துவினுடையவனாய் உங்களை பார்க்க வேண்டுமானால் இந்த உடன்படிக்கை நீங்கள் எடுத்துதான் ஆகும். உடன்படிக்கை பண்ணாமல் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் பரலோகம் என்னை கிறிஸ்துவினுடையவனாய் பார்க்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது தூதர்கள் பாடினார்கள், சாஸ்திரிகள் வந்து பாடினார்கள், மெய்ப்பர்கள் பாடினார்கள். ஆனா பரலோகத்திலிருந்து பிதா எந்த வார்த்தையும் பேசவில்லை. 30 வயது ஆகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானாய் வந்து யோவான் கையிலே ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினது தூதர்கள் அல்ல பாடினது, சாஸ்திரிகள் அல்ல பாடினது, மெய்ப்பர்கள் அல்ல பாடினது. பரலோகம் திறக்கப்பட்டது. ஓ பிதாவானவர் சத்தம் கொடுங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதா என்ன அங்கீகரித்து கிறிஸ்துவனுடையவனாய் நான் பார்க்கப்பட வேண்டுமானால் ஞானஸ்நானம் எடுக்கும்.